திருக்குறள் அதிகாரம் 23 ஈகை. திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒன்றுதான் என்பதை உரிய ஆதாரத்துடன் நிரூபிக்கும் பதிவு. திருக்குறள் 221. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. விளக்கம். ஒன்றுமே இல்லாத ஏழைகளுக்கு கொடுப்பதே உண்மையான ஈகை அல்லது தானம் ஆகும். மற்றவர்களுக்கு கொடுப்பது எல்லாம் ஏதோ ஒரு கைமாறை அல்லது பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யப்படும் ஒரு பரிமாற்றம் போன்றதே ஆகும். மகாபாரதம் வனபர்வம் 260.22. அனுபஹாரினை யத் தானம் தத் தானம் சாத்வீகம் விதுஹு. பதிலுக்கு எதையும் செய்ய முடியாத ஒருவனுக்கு கொடுக்கப்படும் தானமே சாத்வீக தானம் என்று அறியப்படுகிறது. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. சாத்வீக தானம். பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லும் 3 வகை தானங்களில் தகுதியுடையவருக்கு இடமும் காலமும் அறிந்து கைமாறு கருதாமல் கொடுக்கும் தானமே சிறந்தது. வள்ளுவர் வரியார்க்கு ஈவதே ஈகை என்று கூறுவது இந்த சாத்வீக தானத்தையே. பிரதி உபகாரம். பிரதிபலன் கருதி செய்வது தானம் அல்ல, அது ஒரு கடன் அல்லது வணிகம். குறி எதிர்ப்பை என்ற வள்ளுவரின் சொல் சனாதன தர்மம் சொல்லும் பிரத்யுபகாரம் என்ற கருத்தோடு ஒத்துப்போகிறது. திருக்குறள் 222. நல்லாறு எனினும் கொளல் தீது, மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. விளக்கம். பிறரிடமிருந்து ஒன்றை பெறுவது நல்ல வழி, அதாவது மோட்சத்திற்கு வழி என்று சொன்னாலும் கூட அதை பெறுவது தீமையானது. மேலுலகம், அதாவது ஸ்வர்க்கம் என்ற ஒன்று இல்லையென்றாலும் கூட பிறருக்கு கொடுப்பதே ஒருவனுக்கு நன்மையைத் தரும். மனுஸ்மிருதி 4:186. பிரதிக்ரஹ சமர்த்தோபி ந பிரசஜ்ஜேத விஸ்தரம், பிரதிக்ரஹேன ஹ்யஸ்ய பிராமம் தேஜக பிரஷாம்யதி. தானம் பெற தகுதியிருந்தும் ஒருவன் அதை பெறுவதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் பிறரிடம் தானம் பெறுவது ஒருவனது ஆன்மீக ஆற்றலை, அதாவது தேஜஸை மெல்ல மெல்ல அழித்துவிடும். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. தானம் வெர்சஸ் கிரகணம். சனாதன தர்மத்தில் கொடுப்பவன் கை மேலாகவும் வாங்குபவன் கை கீழாகவும் கருதப்படுகிறது. கொளல் தீது என்பது ஒருவனது தற்சார்பு மற்றும் ஆன்மீக செருக்கை குலைக்கும் என்பதை வள்ளுவர் உணர்த்துகிறார். நிஷ்காம தர்மம். ஸ்வர்க்கம் கிடைக்கும் என்பதற்காக ஈகை செய்யாமல் கொடுப்பது ஒரு கடமை, தர்மம் என்பதற்காக செய்வதே சிறந்தது. இது பலன் கருதாத நிஷ்காம தர்மமாகும். திருக்குறள் 223. இலன் என்னும் எவ்வ முறையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள. விளக்கம். என்னிடம் ஏதுமில்லை என்று ஒருவன் தன் வறுமையைச் சொல்லி வருந்துவதற்கு முன்னமே அவனது குறிப்பறிந்து தானம் செய்யும் பண்பு நல்ல குடிப்பிறப்பில் வந்தவர்களிடமே காணப்படும். மகாபாரதம் அனுசாசன பர்வம் 59.5. யக பிரயச்சதி யாஷிதக சோ அதமக, யக பிரயச்சதி அயாஷிதக சோ உத்தமக. கேட்டவுடன் கொடுப்பவன் சாதாரணமானவன், ஆனால் எவரும் கேட்காமலேயே அவர்தம் தேவை அறிந்து கொடுப்பவனே உத்தமன். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. உத்தம தானம். சனாதன தர்மம் தானத்தை 3ஆக பிரிக்கும். கேட்காமல் கொடுப்பது உத்தமம், கேட்டபின் கொடுப்பது மத்திமம், கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி தவிக்கவிட்டு பின் கொடுப்பது அதமம். வள்ளுவர் உரையாமை ஈதல் என்று உத்தம தானத்தை போற்றுகிறார். குலப்பண்பு. நல்ல குலத்தில் பிறந்தவர்களுக்கு தர்மம் என்பது இரத்தத்திலேயே ஊறியிருக்கும். குலனுடையான். இது சனாதன தர்மம் வலியுறுத்தும் வம்ச பரம்பரை மற்றும் சம்ஸ்காரா, பண்பாட்டு பதிவு தத்துவத்தோடு பொருந்துகிறது. திருக்குறள் 224. இன்னாது இரக்கப்படுதல், இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. விளக்கம். ஒருவர் நம்மிடம் வந்து கையேந்தி நிற்பது, அதாவது யாசிப்பது, காண்பதற்கே துன்பமானது. ஆனால் அவருக்கு நாம் ஈகை, அதாவது தானம் செய்த பிறகு அந்த வறியவரின் முகத்தில் மலரும் மகிழ்ச்சியை காணும்போது அந்த துன்பம் மறைந்து கொடுப்பவருக்கு பேரின்பம் கிட்டும். மகாபாரதம் அனுசாசன பர்வம் 59.28. யதா வாரிப் பிரதானேன திருப்திவாப்னோதி வை நரக, ததா தானேன பிரீத்திம் விந்ததி தாதக. விளக்கம்.
தாகத்தால் தவிப்பவன் தண்ணீரை குடித்து எப்படி திருப்தி அடைகிறானோ அதுபோலவே ஒரு வறியவனுக்கு தானம் கொடுத்த பிறகு அவனது மகிழ்ச்சியைக் கண்டு தானம் கொடுத்தவன் பெரும் மன நிறைவையும் பிரீத்தியையும் அதாவது மகிழ்ச்சியையும் அடைகிறான். பிறர் துன்பம் நீங்குவதைக் காண்பதே ஈகையின் பயன் என்கிறது பாரதம். மனுஸ்மிருதி 4.229 வாரிதஸ்திரு திருப்திமாப்னோதி சுகமக்ஷயம் அன்னதஹ. விளக்கம்: தாகம் தீர்த்தவன் திருப்தியையும் பசி தீர்த்தவன் அழியாத சுகத்தையும் அடைகிறான். தானம் பெறுபவரின் தேவையை நிறைவேற்றி அவர் முகத்தில் மலர்ச்சியை வரவழைப்பதே ஒருவனை உயர்ந்த நிலைக்குக் கொண்டு செல்லும் என்பது மனுவின் நீதி. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. ஆத்ம திருப்தி. சனாதன தர்மத்தில் தானம் என்பது வெறும் கடமையல்ல, அது ஒருவனுடைய ஆன்மா அடையும் பேரானந்தம். வறியவரின் முகத்தில் இறைவனை காணும் பண்பையே வள்ளுவர் இன்முகம் காணுமளவு என்று குறிப்பிடுகிறார். கருணை. பிறர் கையேந்தி நிற்பதைக் கண்டு மனம் வருந்துவது சத்வகுணத்தின் அடையாளம். அந்த வருத்தத்தை ஈகையின் மூலம் மகிழ்ச்சியாக மாற்றுவதே தர்மத்தின் நோக்கம். உடனடி பலன். கர்ம வினை என்பது அடுத்த பிறவியில் பலன் தருவது. ஆனால் ஈகை என்பது கொடுத்த மாத்திரத்திலேயே வறியவரின் இன்முகத்தின் வழியாக கொடுப்பவருக்கு உடனடி மகிழ்ச்சியை தருகிறது என்ற உளவியல் உண்மையை இக்குறள் பிரதிபலிக்கிறது. திருக்குறள் 225. ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசியை மாற்றும் ஆற்றலின் பின். விளக்கம்: தவம் செய்பவர்களின் வலிமை என்பது பசியை பொறுத்துக்கொள்வதாகும். ஆனால் அந்த பசியை போக்கும் உணவு அளிக்கும் ஆற்றலானது பசியை பொறுத்துக்கொள்ளும் தவ வலிமையை விடவும் மேலானது. மகாபாரதம் அனுசாசன பர்வம் 63.3. நாஹி கஷ்சித் விஜானாதி கஸ்ய கிம் தத்தமக்ஷயம் அன்னதானேன யத் புண்ணியம் தத் வக்தும் நைவ சக்யதே. விளக்கம்: எந்த ஒரு தானத்தினால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் என்பதை எவராலும் துல்லியமாக கூற முடியாது. ஆனால் அன்னதானத்தினால் பசி ஆற்றுவதால் கிடைக்கும் புண்ணியம் என்பது விவரிக்க முடியாத அளவிற்கு பெரியது. பசி ஆற்றுபவன் இறைவனுக்கு நிகராக போற்றப்படுகிறான். மனுஸ்மிருதி 3.78. யஸ்மாத் த்ரயோப்ய ஆஸ்ரமினோ ஞானேன அன்னேன சான்வகம் கிருஹஸ்தேனைவ தாரியந்தே தஸ்மாத் ஜேஷ்டாஸ்ரமோ கிருஹி. விளக்கம்: மற்ற 3 ஆச்சிரமங்களில் உள்ளவர்களும் பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன், சந்நியாசி இல்லறத்தானால் வழங்கப்படும் உணவினாலேயே உயிர் வாழ்கிறார்கள். எனவே பசி ஆற்றுபவனான இல்லறத்தானே கிருஹஸ்தன் மற்றெல்லாரையும் விட மேலானவன். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. அன்னதானமே மகாதானம். சனாதன தர்மத்தில் அன்னதானம் என்பது உயிரை காக்கும் தானமாக கருதப்படுகிறது. தவம் செய்பவர் தன் உடலை வருத்தி பசியை பொறுக்கலாம். ஆனால் அந்த தவத்தை பேணிக் காப்பவன் பசி ஆற்றுபவனே. தவமும் தானமும். தவம் அதாவது பசி பொறுத்தல் ஒருவனது தனிப்பட்ட வளர்ச்சிக்கு உதவும். ஆனால் ஈகை அதாவது பசி ஆற்றுதல் என்பது ஒரு சமூகத்தையே காக்கும் அறமாகும். அதனால்தான் வள்ளுவர் தவ வலிமையை விட தான வலிமையை பெரிதாக கருதுகிறார். யக்ஞபாவம். பிறர் பசி தீர்ப்பது என்பது சனாதன தர்மத்தின் பூத யக்ஞம் மற்றும் மானுட யக்ஞம் ஆகும். உணவை அளிப்பது என்பது உயிரையே அளிப்பதற்கு சமம் என்ற வேதகால கொள்கையை இக்குறள் உறுதிப்படுத்துகிறது. திருக்குறள் 226. அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி. விளக்கம்: செல்வமுடையவன் தான் ஈட்டிய பொருளை சேமித்து வைக்க வேண்டிய பாதுகாப்பான இடம் எது தெரியுமா? வறியவர்களின் கடும் பசியை தீர்ப்பதுதான். அவ்வாய் பசி ஆற்றுவதே அவன் தன் பொருளை பிற்காலத்திற்காக சேமித்து வைக்கும் சிறந்த இடமாகும். மகாபாரதம் சாந்தி பர்வம் 155.12. யத் ததாதி ததேவ ஆஸ்தி யத் புங்ஷே தத் வினஷ்யதி யத் ரக்ஷதி தத் அந்யேஷாம் யன் நிக்ஷிபதி தத் த்ரிணம். விளக்கம்: ஒருவன் எதை தானமாக கொடுக்கிறானோ அதுவே அவனுக்கு சொந்தமானதாக,
அதாவது மறுமைக்கு சேமிப்பாக மாறுகிறது. எதை அவன் உண்கிறானோ அது அழிந்து போகிறது. எதை பாதுகாத்து சேர்த்து வைக்கிறானோ அது மற்றவர்களுக்கே, அதாவது அவன் மறைவுக்குப் பின் சேரும். தானமே நிலையான வைப்பு நிதி என்கிறது பாரதம். மனுஸ்மிருதி 4.233. சர்வம் அந்யத் பரித்யஜ்ய தர்மமேவ சமாச்ரயேத் தர்மேண சகிதோ கச்சன் பரலோகமபி ஞாதயோ. விளக்கம்: மற்றெல்லாவற்றையும் விட தர்மத்தை, அதாவது தானத்தை சேமிப்பதிலேயே ஒருவன் கவனம் செலுத்த வேண்டும். ஒருவன் இறந்து மேலுலகம் செல்லும்போது அவன் சேர்த்து வைத்து செல்வங்கள் வராது. அவன் செய்த தர்மம் மட்டுமே அவனோடு வரும் ஒரே சேமிப்பாகும். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. அதிருஷ்டம், அதாவது புண்ணிய சேமிப்பு. சனாதன தர்மத்தில் புண்ணியம் என்பது கண்ணுக்குத் தெரியாத செல்வமாக கருதப்படுகிறது. ஒருவன் வங்கியில் பணம் சேமிப்பதைப் போல பசி ஆற்றுவதன் மூலம் புண்ணியத்தை சேமிக்கிறான். இதுவே அவன் பெற்றான் பொருள் வைப்புழி, அதாவது பொருளை வைக்கும் இடமாகும். அன்னமே பிராணன். பசி ஆற்றுவது என்பது ஒருவனது உயிரை காப்பதன் மூலம் அந்த பிராணசக்தியின் ஆசிகளை பெறுவதாகும். இந்த ஆசிகள் ஒருவனது குடும்பத்தையும் அவனது மறுமை வாழ்வையும் காக்கும் கவசமாக, அதாவது இன்சூரன்ஸாக மாறும். அனித்யம், அதாவது செல்வத்தின் நிலையாமை. பூட்டி வைத்த செல்வம் கள்வராலோ அல்லது காலத்தாலோ அழியக்கூடும். ஆனால் ஏழையின் வயிற்றுப்பசியை தீர்த்த பின் கிடைக்கும் அந்த தர்மத்தை எவராலும் திருட முடியாது. அது நிலையான நிதி, அதாவது ட்ரெஷர். திருக்குறள் 227. பாத்தோன் மரீயவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. விளக்கம்: தன்னிடம் உள்ள உணவை பிறரோடு பகிர்ந்து உண்டு பழகியவனை பசி என்று சொல்லப்படும் கொடிய தீயைப் போன்ற நோய் ஒருபோதும் அணுகாது. பிறர் பசி தீர்ப்பவனை பசி துன்புறுத்தாது. ரிக்வேதம் 10.117.6. மோகமன்னம் விந்ததே அப்ரச்சேதா சத்யம் பிரவீமி வதஹித் சதஸ்ய நார் யரிமணம் புஷ்யதி நோ சகாயம் கேவலாதோ பவதி கேவலாதி. விளக்கம்: அறிவு இல்லாதவன் ஈட்டும் உணவு அவனுக்கு பயனில்லாதது. அவன் அதை தனக்காக மட்டுமே வைத்துக் கொண்டால் அது அவனுக்கு உணவல்ல, அது அவனது அழிவு, யமன். எவன் ஒருவன் தெய்வங்களுக்கும் நண்பர்களுக்கும் வறியவர்களுக்கும் பகிர்ந்து அளிக்காமல் தனியாக உண்கிறானோ அவன் உணவை உண்ணவில்லை, பாவத்தையே உண்கிறான். பகவத்கீதை 3:13. யக்ஞசிஷ்டாஷின சந்தோ முச்யந்தே சர்வ கில்பிஷைஹி புஞ்சதே தேத்வ கோம் பாப்ப ஏ பச்சந்தியாத்ம காரணாத். விளக்கம்: யாகத்தில் அர்ப்பணித்தது போக எஞ்சியதை உண்பவர்கள், அதாவது பிறருக்கு பகிர்ந்து அளிப்பவர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். ஆனால் எவர்கள் தன் ஒருவனுக்காக மட்டுமே சமைத்து உண்கிறார்களோ அவர்கள் பாவத்தையே உண்கிறார்கள். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. யக்ஞ பாவம், சாக்ரிஃபிஷியல் ஸ்பிரிட். சனாதன தர்மத்தில் உணவு உண்பதே ஒரு வேள்வியாக கருதப்படுகிறது. அந்த வேள்வியில் பிறருக்கு பங்கிட்டு அளிப்பதே வைஸ்வதேவம் எனும் அறம். இதையே வள்ளுவர் பாத்தூன் என்கிறார். பசி ஒரு நோய். பசியை சனாதன நூல்கள் ஜடராக்னி என்று அழைக்கும். அது ஒரு நோய், தீப்பிணி. அந்த தீயை தணிக்கும் மருந்தாகவே அன்னதானம் பார்க்கப்படுகிறது. பிரபஞ்ச நியதி. எவன் உலகுக்கு உணவளிக்கிறானோ அவனை இவ்வுலகம் பசியின்றி பாதுகாக்கும் என்ற கர்ம விதியை இக்குறள் உறுதிப்படுத்துகிறது. பகிர்ந்து உண்பவனிடம் லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்திருக்கும் என்பதால் அவனுக்கு பசிப்பினி வருவதில்லை. திருக்குறள் 228. ஈத்து வக்கும் இன்பம் அறியார்கொல் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். விளக்கம்: தன்னிடம் உள்ள பொருளை பிறருக்கு கொடுத்து அதனால் அவர்கள் அடையும் மகிழ்ச்சியைக் கண்டு தானடையும் இன்பத்தை கல்நெஞ்சக்காரர்கள் வன்கணவர் அறியவில்லையோ அவர்கள் பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை அனுபவிக்காமலே இழந்து போகிறார்களே. மகாபாரதம் சாந்தி பர்வம் 185.1-2. திஸ்ரோ கதயஸ்து வித்தஸ்ய தானம் போக க்ஷயஹ ததா யோன ததாதி நபுங்தே தஸ்ய த்ரிதீயா கதிர்பவேத். விளக்கம்: செல்வத்திற்கு 3 நிலைகள் உண்டு. ஒன்று தானம், மற்றொன்று அனுபவித்தல், போகம், மூன்றாவது அழிவு, நாசம். எவன் ஒருவன் தன் செல்வத்தை பிறருக்கு தானமாக வழங்காமலும் தான் அனுபவிக்காமலும் சேர்த்து வைக்கிறானோ
அவனது செல்வம் தானாகவே மூன்றாவது நிலையான அழிவை அடையும். ஸ்ரீமத் பாகவதம் 10.5.15 தானேன வர்த்ததே வித்தம் அத்தா ட்ரிணாம் விபர்யயே. விளக்கம்: செல்வம் தானம் செய்வதால் பெருகுகிறது, மாறாக உலோபத்தனத்தால் அதாவது பிசுபிசுப்பு தன்மையால் சேர்த்து வைக்கப்பட்ட செல்வம் ஒருவனை துன்பத்தில் ஆழ்த்தி பின் அழிந்து போகிறது. கொடுத்து பழகாதவன் அந்த செல்வத்தின் உண்மையான சுவையை அதாவது ஆனந்தத்தை அறிய மாட்டான் என்பது இதன் கருத்து. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. உலோபம், பேராசை. சனாதன தர்மத்தில் உலோபம் என்பது 6 உட்பகைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஒருவன் பொருளை சேர்த்து வைப்பதிலேயே குறியாக இருப்பது அவனது ஆன்ம வளர்ச்சியை தடுக்கும். வள்ளுவர் இத்தகையோரை வன்கணவர் என்று கடிந்து கொள்கிறார். தான ஆனந்தம், த ஜாய் ஆஃப் கிவிங். தானம் செய்பவர் பெறுபவரை விட அதிக மகிழ்ச்சி அடைகிறார் என்பது உபனிஷத கொள்கை. ஒரு பசித்தவனுக்கு உணவிடும்போது அவன் முகத்தில் தெரியும் திருப்தியே கொடுப்பவனுக்கு கிடைக்கும் ஆன்மீக வெகுமதி. இந்த இன்பத்தை உலோபிகள் அறிய வாய்ப்பில்லை. அனித்தியம், நிலையாமை. வைத்திழக்கும் என்ற சொல்லின் மூலம் செல்வம் நிலையற்றது என்பதை வள்ளுவர் உணர்த்துகிறார். சேர்த்து வைத்த செல்வம் கள்ளராலோ அரசாலோ அல்லது காலத்தாலோ அறியும். ஆனால் தானம் செய்த செல்வம் புண்ணியமாக அவனுடன் என்றும் நிலைக்கும். திருக்குறள் 229. இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பியது தாமே தனிப்பருகள். விளக்கம்: வறுமை காரணமாக ஒருவரிடம் சென்று கையேந்தி இறப்பது, பிச்சை எடுப்பது மிகவும் துன்பமானது. ஆனால் அந்த துன்பத்தை விட கொடுமையானது எது தெரியுமா? தன்னிடம் பொருள் நிறைந்திருக்கும்போது பசியால் வருந்துபவர்களுக்கு பகிர்ந்து அளிக்காமல் தான் மட்டும் தனித்து உண்பதுதான். மகாபாரதம் உத்யோக பர்வம் 33.45. ஏக ஸ்வாது ந புஞ்சீத நெய்கஹ சுப்தேஷு ஜாக்ரியாத் ஏகோ ந கச்சேத அத்வானம் நெய்கச்சார்த்தான் விசிந்தயேத். விளக்கம்: சுவையான உணவை தான் மட்டும் தனித்து உண்ணக்கூடாது. எல்லாரும் தூங்கும்போது தான் மட்டும் விழித்திருக்கக்கூடாது. தனியாக பயணம் செய்யக்கூடாது. முக்கியமான முடிவுகளை தனியாக எடுக்கக்கூடாது. இதில் தனியாக உண்ணக்கூடாது என்பது பிறருக்கு பகிர்ந்து அளிக்காத செல்வம் ஒருவனுக்கு அழிவை தரும் என்பதை குறிக்கிறது. மனுஸ்மிருதி 3.118. அகம் ச கேவலோ புங்க்தே யபச்சத்யாத்மகாரணாத் யக்ஞசிஷ்டாசனம் ஹேதத் சதா மன்னம் விதாயதே. விளக்கம்: தன் ஒருவனுக்காக மட்டுமே எவன் சமைத்து உண்கிறானோ அவன் உணவை உண்ணவில்லை, பாவத்தையே உண்கிறான். வீழ்விகளிலும் தானங்களிலும் வழங்கியது போக எஞ்சியதை உண்பதே மேன்மையானது. பிறரை புறக்கணித்து தனித்து உண்பதை மனு தர்மம் ஒரு பாவச் செயலாகவே கருதுகிறது. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. இரத்தலை விட கொடிய உலோபம். பிறரிடம் கேட்பது, இரத்தல், மானத்தை குறைக்கும் என்பதால் அது துன்பமானது. ஆனால் தன்னிடம் இருந்தும் கொடுக்காத பிசுபிசுப்புத் தன்மை என்பது ஒருவனது ஆன்மாவையே சுட்டெரிக்கும். எனவேதான் வள்ளுவர் இதை இரத்தலின் இன்னாது என்கிறார். அதிதி தேவோ பவ. சனாதன தர்மத்தின் அடிப்படை அறமான விருந்தோம்பல் மற்றும் பூத யக்ஞம் அதாவது பிற உயிர்களுக்கு உணவிடுதல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை இக்குறள் வலியுறுத்துகிறது. ஆன்மீக தனிமை. ஒருவன் சமூகத்திலிருந்து தனிமைப்பட்டு தன் சுகத்தை மட்டுமே தேடுவது சனாதன தர்மத்தின் வசுதைவ குடும்பகம் என்ற கொள்கைக்கு எதிரானது. பகிர்ந்து உண்ணாத செல்வம் ஒரு சுமை என்பதை வள்ளுவர் தெளிவாக படம் பிடிக்கிறார். திருக்குறள் 230. சாதலின் இன்னாதது இல்லை இனிததூவும் ஈதல் இயையா கடை. விளக்கம்: மரணத்தை விட துன்பமானது இவ்வுலகில் வேறு எதுவும் இல்லை. ஆனால் வறியவர்களுக்கு ஒன்றை ஈய கொடுக்க முடியாத நிலை வரும்போது அந்த மரணம் கூட ஒருவனுக்கு இனிமையானதாக தோன்றும். பிறருக்கு உதவ முடியாத வாழ்வை விட மரணமே மேல். மகாபாரதம் சாந்தி பர்வம் 292.22. ய ஆத்மார்த்தக ஜீவதி ச மிருத்தக ய பரார்த்ரே ஜீவதி ச ஜீவதி. விளக்கம்: தன் ஒருவனுக்காக மட்டுமே வாழ்பவன் உயிருடன் இருந்தாலும் அவன் இறந்தவனே, மிருத்தக. எவன் ஒருவன் பிறருக்காக வாழ்கிறானோ அவனே உண்மையில் உயிர் வாழ்பவன். பிறருக்கு உதவ முடியாத நிலையில் ஒருவன் வாழ்வது என்பது பிணத்திற்கு சமம் என்கிறது பாரதம்.
மனுஸ்மிருதி 4:241 ஏகஹ பிரஜாயதே ஜந்துஹு ஏக ஏவ பிரலீயதே ஏகோனு புக்தே சுக்ருதம் ஏக ஏவச்ச துஷ்கிருதம். விளக்கம்: உயிர்கள் தனித்தே பிறக்கின்றன, தனித்தே இறக்கின்றன. ஆனால் அவன் செய்த தர்மம் அல்லது ஈகை மட்டுமே அவனோடு வரும். எனவே தர்மம் செய்ய முடியாத ஒரு உடல் ஒருவனுக்கு சுமையே தவிர வேறில்லை. தர்மம் செய்ய இயலாதபோது அந்த உடலை நீப்பதே மரணம் மேலானது என்பது இதன் உட்பொருள். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. தர்மமே பிராணன். சனாதன தர்மத்தில் ஒருவனது உயிர் அல்லது பிராணன் என்பது அவனது உடலை பேணுவதற்காக மட்டும் வழங்கப்படவில்லை, அது தர்மத்தை செய்வதற்காக வழங்கப்பட்டது. தர்மம் அல்லது ஈகை செய்ய முடியாத உடல் என்பது ஆன்மாவிற்கு ஒரு சிறை போன்றது. அதனால்தான் வள்ளுவர் அந்த நிலையை விட மரணம் இனிது என்கிறார். பலிதானம், சாக்ரிஃபைஸ். தன் வாழ்வையே பிறருக்கான அர்ப்பணமாக கருதும் சனாதன மரபில் பிறருக்கு பயன்படாத வாழ்வு ஒரு சாபமாக கருதப்படுகிறது. மரணத்தின் இனிமை. பொதுவாக மரணம் அஞ்சத்தக்கது. ஆனால் ஈகை செய்ய வழியில்லாத நிலையில் மானமுள்ள ஒருவனுக்கு அந்த மரணமே புகழை தேடித்தரும் வீர மரணமாக அல்லது தர்ம மரணமாக மாறுகிறது. இத்துடன் ஈகை அதிகாரம் நிறைவு பெற்றது. திருக்குறளின் ஈகை அதிகாரம் சனாதன தர்மத்தின் ஒரு முக்கிய அங்கமான தான தர்ம முறைகளை மிகத் தெளிவாகவும் தத்துவ ரீதியாகவும் விளக்குகிறது. ஒரு தனிமனிதன் தன் செல்வத்தையும் ஆன்மாவையும் எவ்வாறு புனிதப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை விளக்கும் இந்த கட்டுரை சனாதன தர்மத்திற்கும் ஈகை அதிகாரத்திற்கும் உள்ள ஆழமான பிணைப்பை விவரிக்கிறது. ஈகை சனாதன தர்மத்தின் ஆன்மீக பகிர்வு. சனாதன தர்மத்தில் தானம் என்பது வெறும் உதவி அல்ல, அது ஒருவனுடைய கர்ம வினையை குறைத்து ஆன்மீக முன்னேற்றத்தை தரும் ஒரு யக்னம், அதாவது வேள்வி. வள்ளுவர் காட்டும் ஈகை நெறிகள் வேதாந்த கருத்துக்களின் எளிய வடிவமாக திகழ்கின்றன. 1. சாத்வீக தானம், அதாவது ட்ரூ சேரிட்டி. வள்ளுவர் வறியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை என்கிறார். இது பகவத்கீதையில் 17.20 கிருஷ்ணர் கூறும் சாத்வீக தானம் என்ற கருத்தோடு ஒன்றிப்போகிறது. விளக்கம்: பிரதிபலன் எதிர்பார்க்காமல் தகுதியுடையவருக்கு, அதாவது வறியவருக்கு உரிய காலத்தில் கொடுப்பதே சாத்வீக தானம். பிறருக்கு கொடுத்துவிட்டு பதிலுக்கேதேனும் எதிர்பார்ப்பது வியாபாரமாகுமே தவிர தர்மமாகாது என்ற சனாதன கொள்கையை வள்ளுவர் வழிமொழிகிறார். 2. நிஷ்காம தர்மம், அதாவது டியூட்டி வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன். ஸ்வர்க்கம் அல்லது மேலுலகம் கிடைக்கும் என்பதற்காக தானம் செய்யக்கூடாது, அது ஒரு கடமை என்பதற்காகவே செய்ய வேண்டும். குறள் 222. விளக்கம்: மேலுலகம் இல்லையெனினும் ஈதலே நன்று என்ற வரிகள் சனாதன தர்மத்தின் நிஷ்காம கர்மா என்ற தத்துவத்தை விளக்குகின்றன. பலனை எதிர்பார்த்து செய்யப்படும் தானம் ஒருவனை மீண்டும் பிறவி சுழற்சியில் தள்ளும். பலன் கருதாத ஈகையே ஆன்மாவை விடுவிக்கும். 3. அன்னதானம், பிராணரக்ஷணம். பசி என்று வருபவர்களுக்கு உணவு அளிப்பதை வள்ளுவர் தவம் செய்பவர்களின் வலிமையை விட உயர்ந்ததாக கருதுகிறார். குறள் 225. விளக்கம்: சனாதன தர்மம் அன்னதானத்தை மகாதானம் என்கிறது. அன்னம் பிரம்மா, அதாவது உணவே தெய்வம் என்ற உபநிடித வாக்கியப்படி ஒருவரது பசியை தீர்ப்பது என்பது அவருக்குள் இருக்கும் அந்த பரம்பொருளுக்கே உணவு அளிப்பதாகும். தூண், அதாவது பகிர்ந்துண்ணுதல் என்ற பண்பு ஒருவனை பாவங்களிலிருந்து காக்கும் கவசமாகும். கர்மவினையும் புண்ணியச் சேமிப்பும். செல்வத்தை சேர்த்து வைப்பதை விட அதை வறியவர்களுக்கு கொடுப்பதே பாதுகாப்பான சேமிப்பு. குறள் 226 என்கிறார் வள்ளுவர். விளக்கம்: சனாதன தர்மத்தில் புண்ணியம் என்பது கண்ணுக்கு தெரியாத சொத்து. பூலோகத்தில் நாம் செய்யும் தானங்கள் பரலோகத்தில் நமக்காக காத்திருக்கும் அதிருஷ்டம், அதாவது கண்ணுக்கு தெரியாத நற்பலனாகும். வைத்து இழக்கும் வன்கணவர் என்ற சொல் செல்வத்தின் 3 நிலைகளான தானம், போகம், நாசம் என்பதில் தானம் செய்யாத செல்வம் தானாகவே அழியும் என்ற கர்ம விதியை உணர்த்துகிறது. தானம் செய்வதால் செல்வம் குறையாது, மாறாக அது பெருகும். கொடுக்காத செல்வம் கரையானுக்கும் கள்ளனுக்கும் இரையாகும். இதுவே சனாதன தர்மம் மற்றும் திருக்குறளின் ஒருமித்த குறள். 5. தியாகம் மற்றும் மரணமில்லா பெருவாழ்வு. ஈகை செய்ய முடியாத நிலை வந்தால் அந்த வாழ்வை விட மரணம் இனிது என்ற வள்ளுவரின் கருத்து
தியாகத்தின் உச்சமாகும். விளக்கம்: சனாதன தர்மத்தில் தியாகம் என்பது முக்திக்கான வழி. தனக்காக வாழ்பவன் இறந்தவன், பிறருக்காக வாழ்பவனே உயிர் வாழ்பவன் என்ற பாரத பண்பாட்டின் சாரத்தை இக்குறள் பிரதிபலிக்கிறது. ஈகை என்பது ஒருவனது அகங்காரத்தை அழித்து அவனை பிரபஞ்சத்தோடு இணைக்கிறது. முடிவுரை: திருக்குறளின் ஈகை அதிகாரம் சனாதன தர்மம் சொல்லும் பூத யக்ஞம் மற்றும் மானுட யக்ஞம் ஆகியவற்றின் தொகுப்பாகும். தன்னிடம் உள்ளதை பிறரோடு பகிர்ந்து கொள்வது என்பது சமூக நீதி மட்டுமல்ல, அது ஒரு உயர்ந்த ஆன்மீக பயிற்சி. வள்ளுவர் காட்டிய ஈகை வழி நடப்பவர் இவ்வுலகில் புகழையும் மறு உலகில் அழியாத இன்பத்தையும் அடைவார் என்பது உறுதி. AI உதவியுடன் தொகுத்து வழங்குவது சுவாமி வித்யானந்தா, கன்னியாகுமரி. வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய 9789374109.